கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கும்படியாக அழைப்பு கொடுத்த அருமையான போதகருக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் சபையாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த காலவெளியில நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த காலவெளியில ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை என் குடும்பத்தின் சார்பாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல போகிறேன். பாஸ்டர் இங்க அழைச்சதும் சொன்னாங்க, 25 years ரொம்ப லாங் கேப். பாஸ்டர் இந்த கிறிஸ்துமஸ் சர்வீஸ்க்கு அழைச்சது தற்செயல் அல்ல. இங்க நான் வந்து நிற்கிறதும் தற்செயல் அல்ல, இது தேவ செயல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை வைத்துதான் கர்த்தர் காரியங்களை செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையோடு கூட நான் இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் கர்த்தர் முகத்தில் ஊழியம் செய்வாராக. என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1:17. பரத்திலிருந்து வருகிற எந்த ஈவும், வாசிக்க தொடர்ந்து, நன்மையான எந்த ஈவும் பூரணமாகி எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நல்லா கவனிங்க, அந்த இடத்த மாத்திரம் போதும். இந்த காலத்தில் கிறிஸ்துமஸ் செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்த பெரிய நன்மை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்த பெரிய நன்மை. அந்த நன்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவிடத்திலிருந்து, அவரிடத்திலிருந்து இங்கே இறங்கி வந்த மிகப்பெரிய நன்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். திரும்ப யோவான் 6ஆம் அதிகாரம் 38 வாசித்தீங்கன்னா, அனுப்பினருடைய சித்தத்தை செய்ய நான் இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்றார். கவனிங்க, கிறிஸ்துமஸ் என்ன அப்படின்னா, முதலாவதாக தேவன் மேல இருந்து கீழே இறங்கி வந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த காலவெளியில கிறிஸ்துமஸ் மிகப்பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், நல்லா கவனிங்க, மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு அவனால போக முடியல. அவன் எவ்வளவு காரியம் செய்தாலும் தேவனிடத்தில் உறவாட முடியாது, தேவனிடத்தில் போய் அவனுடைய காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ சாயல். நல்லா கவனிங்க, தேவன் வந்து இறங்கி வந்தார் அப்படின்றதுக்கு மேலிருந்து இறங்கி வந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு மனுஷனாய் மாறின இடம்தான் இந்த காலோட கிறிஸ்துமஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் மனிதனாய், எல்லாரும் சொன்னா இப்படி சொல்ற, தன்னுடைய ஸ்தானம். நல்லா கவனிங்க, அவர் கடவுள், அவர் கடவுள், அவர் கடவுள், அவர் உயர்ந்த நிலையில இருக்கிறார். ஆனா மனுஷன் பாவம் செய்யும்போது பாருங்க, இவன் போய் அவரை ரீச் பண்ண முடியல. அப்போ ஆண்டவர் அப்படி விட்டுக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி விடல. ஏன்னா நம்மை நேசித்தபடினாலே, நம்மில் அன்பு கூர்ந்தபடினாலே, அவர் தன்னுடைய ஸ்டாண்டர்டை விட்டு, தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு ஒரு மனுஷனை ரீச் பண்ணணும் அப்படின்னா, அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து, நல்லா கவனிங்க, மனுஷன் தான் பாவம் செய்தான், மனுஷன் தான் அவனுக்கு காரியத்தை செய்து தன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அவனால் செய்ய முடியாது. அதனாலே
அந்த ஸ்தானத்திலே நானே இறங்கி போய் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இறங்கி வந்த இப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த காலை கிறிஸ்துமஸ். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யாத்ராகமத்திலே 2 அதிகாரம் 23 25 வாசிங்க. 3:8 வாசிங்க. யாத்ராகமம். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். யாத்ராகமம் 3 இல்ல 2 அதிகாரம் 23 சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியை எட்டியது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இப்ப வாசிங்க 3 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலவும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். I stayed down. இறங்கினேன். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே நான் இன்னும் கிறிஸ்துமஸ் சீசன்ல தான் இருக்கிறோம். கொஞ்சம் பழைய ஏற்பாட்டில காட்டுறேன். பழைய ஏற்பாட்டிலே மோசேவே இயேசு பின்னால ஒரு இரட்சகராய் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துமஸ் தினத்துக்கு வருவதற்கு முன்பாக ஆண்டவர் அப்படியே பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிழலாட்டமாய் வைத்திருந்தார். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு எல்லாம் நிழல், புதிய ஏற்பாட்டு எல்லாம் நிஜம். இயேசு எப்படி ஒரு இரட்சகராய் எப்படி இந்த உலகத்தை மீட்க போகிறார் என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலே மோசே ஒரு இரட்சகரை போல வைத்தார். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், எந்த மோசேயை வானான்னு சொன்னாங்களோ அந்த மோசேயை ஆண்டவர் தலைவனாகவும் மீட்பனாகவும் ஏற்படுத்தினார். He is a redeemer and leader. அப்போ எப்படி இயேசு ஒருத்தர் மீட்டாரோ அதே போல ஒரு இரட்சகராக ஒரு மீட்கும்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனத்தை மீட்கும்படியாக ஆண்டவர் மோசேயை வைத்திருந்தார். அப்போ இது எல்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னால் ஒரு இரட்சகர் வரப்போகிறார், ஒரு கிறிஸ்து வரப்போகிறார். அதனுடைய நிழல் தான் பழைய ஏற்பாட்டிலே எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவித்து அவரை ரட்சித்து மோசே மூலமாய் அவர்களை பாலும் தேனும் உள்ள ஒரு தேசத்துக்கு அவர்களை கொண்டு போகும்படியாக இந்த காரியம் எல்லாம் நல்லா கவனிங்க. இட் இஸ் கால்ட் சால்வேஷன், ரட்சிப்பு. அங்க ரட்சகராக மோசேயை வைத்திருந்தார். இதெல்லாம் தற்செயல் கிடையாது. இதெல்லாம் ஜனங்களுக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஒருத்தரை சீக்கிரமாய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அவர் வரப்போகிறார் என்பதற்காக. இங்க சொல்லுகிற காரியம் என்னோட சொன்னால் நான் சொன்னேன், இறங்கினேன் பாலத்தின் ஓடுகிற தேசத்துல இறங்கினேன். ஆவியானவர் இந்த காலத்தில் என்னோடு கூட பேசியது என்னவென்று சொன்னால், நீங்க கிறிஸ்துமஸ் ஆராதனை தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே கசப்பான அனுபவங்கள் இந்த காலத்தில் மகிழ்ச்சி செய்ய முடியாமல் வைத்திருக்கிறது, மகிழ்ச்சி செய்ய முடியாமல் வைத்திருக்கிறது. என்னோட வாசிங்க யாத்திராகமம் 1 அதிகாரம் 14 வசனம். அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். பிரியமானவர்களே, ஏதோ இந்த காலத்தில் கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லிட்டு ஒருவேளை ட்ரெஸ் போட்டு நீங்க வந்திருக்கலாம், ஒருவேளை ஆராதனை இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் வந்திருக்கலாம். நல்லா கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கை இந்த காலத்தில் ஆவியானவர் உம்மத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கசப்பான ஜீவியத்தை கசப்பாக்கினார்கள், ஜீவியத்தை கசப்பாக்கினார்கள். உன் குடும்பம், உன் தனிப்பட்ட வாழ்க்கை, உன்னுடைய சுற்றி இருக்கிற காரியங்கள் கசப்பாக்கப்பட்ட ஒரு நிலைமை. நல்லா கவனிங்க, ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள், சத்ருவும் பார்வோனும் அவனை ஒடுக்குகிறார்கள்.
எவ்வளவு அழிக்க வேண்டுமோ அவனை இல்லாமல் பண்ணணும் பிளான் பண்ணி அழிக்கிறாங்க, டிஸ்ட்ராய் பண்றாங்க. ஜனங்கள் கதறுகிறார்கள், வேதனை. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை ஜீவனை கசப்பாக்கினார்கள், கசப்பாக்கினார்கள். கசப்பு நிறைந்த வாழ்க்கை. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் தினம் என்பது தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நம் ஒவ்வொருவருக்காகவும் அந்த கசப்பான வாழ்க்கையை மதுரமான வாழ்க்கையாய் மாற்றும்படியாய் இறங்கி வந்த ஒரு நாள். கரங்களை தட்டி கட்டி மையப்படுத்துவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்காக, உலகத்துக்காக மாத்திரமல்ல, இந்த காலையில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்காக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜீவியத்தின் தனிப்பட்ட வாழ்க்கையுடைய கசப்பை மாற்றும்படியாக, உங்கள் குடும்ப வாழ்க்கையில இருக்கிற கசப்பை மாற்றும்படியாக, உங்களுடைய தொழில்களில் இருக்கிற கசப்பை மாற்றும்படியாக அவர் இறங்கி வந்த அந்த ஒரு நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த கசப்பான வாழ்க்கையை மதுரமான மாற்றுகிற ஒரு நாள் தான் அவர் இறங்கி வந்தது. நல்லா கவனிங்க, நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதத்துல ஒரு வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் ஜலப்பிரளயத்திலிருந்து கரத்தை நீட்டி என்ன செய்தாரா? தூக்கி விட்டு விசாலத்தில் என்ன செய்து கொண்டார்? நல்லா கவனிக்க, devil is always a destroyer. அவன் அழிக்கவும், திருடவும், கொல்லவும், நானவருக்கு ஜீவன் கொடுக்கவும், பரிபூரணப்படவும். நல்லா கவனிக்க, கர்த்தருடைய பிள்ளைகள் மேலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் சாட்சியா இருப்பதும் விரும்புறது கிடையாது. அப்போ அவன் எப்போதுமே அந்த குடும்பத்தை டார்கெட் பண்றான், தனிப்பட்ட வாழ்க்கையை டார்கெட் பண்றான், ஊழியர்களை டார்கெட் பண்றான். கசப்பாக்கணும், நீங்க தேவனை விட்டு சோர்ந்து போகணும்னே யோசிக்கிறான், நீங்க மகிழ்ச்சியை இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறான். ஆனால் இந்த காலையிலே ஆவியானவர் சொல்லுகிறார், கசப்பான உன் வாழ்க்கை, கசப்பான உன் அனுபவம், கசப்பான உன் குடும்ப வாழ்க்கை நம்முடைய ஊழியர்கள் இந்த காலையிலே மன மகிழ்ச்சியாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரத்தை உயரத்திலிருந்து நீட்டி மிகுந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து என்ன செய்தாரா? நம்மை தூக்கி விட்டார். அதனால்தான் நல்லா கவனிங்க, அவர் இறங்கி வந்தவர் தேவனாய் கடவுளாய் இருந்தவர் மனுஷ சாயலானார். நல்லா கவனிங்க, யாரும் அந்த ஸ்டாண்டர்ட் போக மாட்டாங்க. சில பேர் சில ஸ்டாண்டர்டை வச்சிருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணார்னா, அவனாகவே ஆனார், மனுஷனாகவே ஆனார். ஏன் தெரியுமா? வேதம் சொல்கிறது, அவர் தேவ தூதருக்கு உதவியாக கரம் கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கரம் கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவரை கீழே பாவத்திலிருந்து, உளையான சேற்றிலிருந்து அவரை தூக்கி எடுக்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிசாசுக்கு தெரியாது தேவனுடைய குணத்துல ஒரு குணம் மன்னிப்பு என்று சொல்லி. ஏன்னா அவன் ஏன் தெரியாதுன்னு சொல்றேன். தேவதூதன் பாவம் செய்த போது ஆண்டவனுக்கு உதவி செய்யவே விட்டுட்டாரு, அவன் ஸ்டாண்டர்டை விட்டுட்டாரு, அப்படியே விட்டுட்டாரு. நல்லா கவனிங்க, இதெல்லாம் மனிதன் பாவம் செய்த போது நடக்கும் அப்படின்னு யோசித்தான். ஆதாம் செஞ்சிட்டாங்க, முடிந்தது சொல்லி, இதுக்கு மனித வர்க்கத்துக்கு முடிந்தது வேலை அப்படி என்று சொல்லி பிசாசு யோசித்தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தேவன் மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை பிசாசுக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் தான் அவனுக்கு கரம் கொடாமல் முழு மனித குலத்துக்காக, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ தினத்திலே, கிறிஸ்துமஸ் நாளிலே நான் போற அந்த மனிதனை அவருடைய ஸ்தானத்துக்கு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே சோதிக்கப்படுவதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் என்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி போய் அவனுக்கு உதவி செய்து அவனை மேலே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த ஒரு நாள் தான் கிறிஸ்துமஸ். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல நீங்க நிறைய கசப்பான அனுபவங்களை கடந்து வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், விசுவாசிங்க, ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட விதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். வருகிற நாட்கள், கேட்டுக்கொண்டிருக்க இந்த நாட்கள் முதல் ஒரு பெரிய விசாலத்தை கொண்டு போக போறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு, நான் விசாலத்தை கொண்டு போக முடியாய் இறங்கினேன். ஜனம் சொல்றது கசப்பாக்கிட்டாங்க. கசப்பான நம்முடைய ஊழிய அனுபவங்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவங்களை இந்த காலையிலே மகிழ்ச்சியாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க?
பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. இரண்டாவது காரியத்துக்கு நான் கடந்து போவோம். இரண்டாவதாக கிறிஸ்துமஸ்னுடைய காரியம் முதல்ல சொன்னேன். தேவன் மனுஷனாய் இறங்கி வந்தார். அந்த இறங்கி வந்தா மிகப்பெரிய நன்மை என்று சொன்னேன். இறங்கி வந்து மனிதனாகவே மாறினான். எதற்காக? அவனுடைய வாழ்க்கையை, கீழே இருக்கிற வாழ்க்கையை, பாவத்தில் இருக்கிற வாழ்க்கையை அவனுக்கு மன்னித்து அவன் வாழ்க்கையை விடுதலை கொடுத்து திரும்ப தன்னுடைய ஸ்தானத்தை வந்து தன்னோடு கூட உறவாடும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை கொடுக்கும்படியாய் அவன் இறங்கி வந்தார். இந்த காலவேளை எப்போதுமே மனுஷனை வாழ்க்கையை கசப்பாக்கும்படியாய் பிசாசு யோசிக்கிறான். அந்த கசப்பான வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதன், அதான் லூக்கா 2:10 சொல்லுது, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் கசப்பாக்கப்பட்டது. கசப்பான எல்லா வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக்கும்படியாய் தான் இப்படிப்பட்ட ஒரு நாளிலே கிறிஸ்துமஸாய் கிறிஸ்து பிறந்த ஒரு நாளாய் இருந்தது. இரண்டாவதாக 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கோ மரணத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கோ நீர் உண்டு கொண்டு வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. உம்மை நம்புகிறவர்களுக்கும் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக வாசிங்க. உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்குது. நான் நிறைய இடத்துல இந்த வசனத்தை வாசிட்டு பாருங்க. ஆவியானவர் செய்தியை கொடுத்து பிறகுமா இந்த வசனத்துடைய டைரக்ஷன் மாத்தினார். நான் சொன்ன ஏற்கனவே பிரசங்கத்துடைய தலைப்பு தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த பெரிய நன்மை. நான் சொல்றேன் பாருங்க. ஏன் இயேசுவை கொடுத்தார்? பணத்தை கொடுத்துக்கலாமே இல்லையா? என்னென்ன உதவியோ கேட்கிறான் மனுஷன். ஆனா எல்லாவற்றையும் கொடுக்கலாம் ஒன்றுதான் கொடுத்தார். அதனால தான் சொன்னேன், இருக்கிற நன்மையிலேயே பிரதான நன்மை யார் தெரியுங்களா? இயேசு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Jesus, his name is Jesus. இயேசு என்கிற நன்மையை கொடுத்தார். அதை நம்ம பின்னால பார்க்க போறோம். ஏன் அவர் அதை கொடுத்தார்? மத்ததெல்லாம் கொடுக்காம இதை ஏன் கொடுத்தார்? இந்த நன்மைக்கு பின்னால தான் மத்த கீழே நன்மை. நல்லா கவனிங்க. ஏன் இதை கொடுத்தார்? அப்ப இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை. சங்கீதக்காரனுடைய ஃபோக்கஸ், ஒரு வெளிப்பாடு அவனுக்கு உண்டாகிறது. அவர் உண்டு பண்ணுகிற நன்மை என்ன தெரியுங்களா? அவர் உண்டு பண்ணின நன்மையாகிய மேசியாவை அங்கு பார்க்கிறான். அந்த பெரிய நன்மையை சங்கீதக்காரன் பார்க்கிறான். எதமா பார்க்கிறான் அப்படின்னா, அங்கே பாதுகாப்பாய் பார்க்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ரட்சிப்பு என்பது, ரட்சகர் என்பது நம்மை பாதுகாக்குவதும் அங்கு ஒரு அர்த்தம். நல்லா கவனிங்க. பாதுகாப்பது, பாதுகாப்பது, அதுவும் ரட்சிப்பு, அதுவும் ரட்சகர் என்கிற காரியத்தில் வரும். ஏன் அப்படின்னா அங்க சொல்ற அப்படின்னா, நீங்க 31ஆம் சங்கீதத்துல அந்த இடத்துல நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாத்தீங்கன்னா, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். வாசிங்க. என் பிராணனை வாங்க தேடுகிறார். என் பிராணனை வாங்க தேடுகிறார். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் கால்கள் உமது கரத்தில் இருக்கிறது. போதும். 18 வாசிங்க. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. இப்போ 19ஆம் வசனத்தை சொல்லிட்டு 20ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. 20 வாசிங்க. மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தில் மறைவிலே வைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். தேவன் இயேசு என்கிற ஒரு பெரிய நன்மை மனிதனை பாதுகாக்கும்படியாய். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த பெரிய நன்மையை சங்கீதக்காரன் இங்க பார்க்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மனுஷன் நல்லா கவனிங்க. இந்த டிசம்பர் 25ஆம் தேதி வந்திருக்கீங்க. இன்னும் 5 நாள் இருக்குது. இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு காலையில நீங்க உட்கார்ந்து ஆராதித்துக் கொண்டு சொன்னால் இந்த பாதுகாப்பு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான்.
அப்போ இந்த கால வேளையிலே தேவன் நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறார், அந்த ரட்சிப்பின் தேவன். அப்போ இயேசுவை அங்கு பார்க்கிறான். இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பாய் அவன் தீர்க்கதரிசனமாய் பார்த்து சொல்கிறான், அவர் என் மறைவிடமாய் இருக்கிறார். ரெண்டு காரியம் பாருங்க. ஒண்ணு பிசிக்கல் டெத், ஒண்ணு பிசிக்கல் கர்த்தர் நம்மளை காப்பாடுறது, இன்னொன்னு ஸ்பிரிச்சுவலா. ரெண்டு காரியமும் நம்ம கவனிக்க வேண்டியது. ரெண்டு காரியத்துக்கும் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹalleluya, ஹalleluya. நேத்து கூட நியூஸ்ல பார்த்தேன் பாருங்க. பயங்கரமான ஒரு ஆட் போட்டு, அந்த ஆட்ல என்னன்னா அந்த காரை என்னலாம் அவன் ஆட் கொடுக்குறத, இது உயிரை பாதுகாக்கும், கோடிக்கணக்கில் அந்த கார். நேத்து ஒரு ஆக்சிடென்ட், தொழிலதிபர் 6 பேரும் கண்டெய்னர் ஊழ்ந்து, வெறும் பெரியதான் ஆக்சிடென்ட், கண்டெய்னர் ஊழ்ந்து 6 பேரும் மறித்திருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு உங்களுடைய என்னையும் இந்த வருஷம் முழுதுமாய் ஹalleluya நம்முடைய குடும்பம் சிதையாமல், ஹalleluya உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சிதையாமல், உங்களையும் என்னையும் நம்முடைய ஊழியங்களையும் ஹalleluya பாதுகாப்பது அந்த பெரிய நன்மையாகி ஆண்டவராகி இயேசு என்கிற ரட்சகர். ஹalleluya. இந்த வெளிப்பாடு தான் சங்கீதக்காரனுக்கு. அவர் அந்த உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை என்பது, அவர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையாகி இயேசுவை பார்த்தா அதான் சொல்றான், ஆண்டவரே என் வாழ்க்கையை அழிக்க பார்க்கிறார்கள், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். ஆவியானவர் கூட பேசுகிறார், உன்னுடைய தொழிலை அழிக்கும்படியாக, உன் குடும்பத்தை அழிக்கும்படியாக, உன் பிள்ளைகளை அழிக்கும்படியாக, ஊழியர்களை அழிக்கும்படியாக அவன் சுற்றி எப்படியாவது அழித்து விட வேண்டும் சொல்லி யோசிக்கும் போது நான் சொல்கிறேன், முதல்ல பிசிக்கலா இத்தனை வருஷமாய் ஹalleluya இத்தனை நாட்களாய் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஊழியர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி மையப்படுத்துவோம். பாதுகாத்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. பிசிக்கல் மாத்திரம் இல்லைங்க, ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செத்த பிறகு, பாவம் வந்த பிறகு மனிதன் தேவனை விட்டு பிரிஞ்சுட்டான் பாருங்க. பிரிந்ததுனால அவருடைய வாழ்க்கை வித்தியாசமா மாறி போச்சு. மாறினதால வேதத்துல வாசிக்கிறோம், இயேசு யோவான் 8:44 சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவினால் உண்டானவர்கள், ஏன்னா அவன் ஆதி முதலாய் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். நல்லா கவனிங்க, டெத்துக்கு பின்னால எப்போதுமே ஒரு ரூட் இருக்கு, இவர் ஜீவனுக்கு பின்னால எப்போதுமே ஒரு ரூட் இருக்கு. பிரைஸ் தி ஹalleluya. நன்மை தீமை ரெண்டும் ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். எங்கெல்லாம் நன்மை நடக்குதோ அங்கெல்லாம் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். எதை விசுவாசிக்கிறீங்க? எங்கெல்லாம் தீமை இருக்குதோ அவருடைய மொத்த உருவம் அது. பிரைஸ் தி ஹalleluya. அப்ப நல்லா கவனிங்க, அவன் ஆதி முதலாய் கொலைபாதகனா இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த பாவம் பாருங்க, மனுஷனை தேவனிடத்திலிருந்து தள்ளி அழிவுக்கு நேராய் கொண்டு போனது, நரகத்துக்கு நேராய் கொண்டு போனது. அதனால சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, என் ஆத்துமாவே முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறவாத இந்த காரணம் நான் சொல்கிறேன், உயிரை கொடுத்திருக்கிறார், மறக்காதீங்க. ஜீவனை இந்த கசப்பாய் மாற்றப்பட்ட அனுபவங்கள் நவீன நாட்களிலே மகிழ்ச்சியாக மாற்றும்படிய ஆவியார் உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. மகிழ்ச்சியாய் மாற்றுவது மாத்திரமல்ல, இதை காட்டிலும் நல்ல கவனிங்க, நரகத்திலிருந்து நம்மை மீட்கும்படியான ஒரு பாதுகாப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதனால மூணாம் சங்கீதத்துல அந்த மூணாம் வசனத்தை சொல்றாரு, உன் அக்கிரமத்தை உன் அக்கிரம நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனையை, அந்த வார்த்தை நிறுத்துங்க அப்படியே, உன் பிராணனையை, death, I said physical death, there is a spiritual death. நரகத்திலிருந்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, அந்த நரகத்திலிருந்து ஹalleluya என்னுடைய உங்களுடைய பிராணனை, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்ட நம்முடைய பாதுகாப்பா இருந்தவர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அவரே நம்முடைய பாதுகாப்பு. பிரியமானவர்களே, இந்த காலவரை நீங்க சொல்றேன், பயப்படாதீங்க,
வழிகள் எல்லாம் காக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு நம்மளுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அவர்கள் தம்முடைய கரங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் பாருங்க, மரித்திருந்தால் எப்படி நம்ம மரிச்சிருக்கோம்? ஏதோ ஒரு விதத்துல ஒரு பரலோகத்தின் கரம், பரலோகத்துடைய ப்ரொடக்ஷன் நம்மோடு வந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பாதுகாத்தார், பிசிக்கலாகவும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது காரியத்துக்கு நேராக கடந்து போக ஆசைப்படுகிறேன். மூன்றாவது காரியத்துல முதல்ல சொன்னேன், இறங்கி வந்தார். இறங்கி வந்த நன்மை என்று பார்த்தோம். அதிலே வாழ்க்கையிலே கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்றும்படியாக அவர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு மனுஷனாகவே இறங்கி வந்து அவன் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றியதுதான் இந்த கிறிஸ்துமஸ் தினம் சொன்னேன். அதனால்தான் அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த மோசே எப்படி கர்த்தர் ரட்சித்தது என்பது ஏதோ மோசே எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்ததல்ல, இது கிறிஸ்துவின் பிறப்புக்கு நிழலாட்டமா இருக்குது. மோசே எப்படி ஒரு இரட்சகராகவும் எகிப்து தேசம் எப்படி உலகமா இருந்ததோ அதிலிருந்து தம்முடைய ஜனங்களை எப்படி விடுவித்து அவளை விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்தாரோ அப்படியே ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பும் எல்லா மனிதருக்கும் அவருடைய பாவத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் அவனை மீட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கும் அவனை பரலோகத்துக்கு மாத்திரமல்ல இன்மையிலும் அவனை ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றும்படியாக வந்த கிறிஸ்துமஸ் தினத்தை குறிக்கும்படியாக தான் இயேசு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டில் வைத்திருக்கிறார் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இரண்டாவது நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறார். பிசிக்கலாகவும் அவருடைய பாதுகாப்பு, இரண்டாவதாக ஸ்பிரிச்சுவலாகவும் பாவத்தின் அழிவிலிருந்து நம்மை மீட்டு தேவனுடைய பரலோகத்துக்கும் அந்த நித்திய ஜீவனுக்கும் நம்மை தகுதியுள்ள பாதுகாப்பாய் இருந்ததுதான் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துமஸ் தினம் என்று பார்த்தோம். மூன்றாவதாக அதே யாக்கோபு 1:17 வாசிங்க. நன்மையான எந்த இரவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. போதும் சிஸ்டர். நன்மையான எந்த ஈவுனா என்ன தெரியுங்களா? கிஃப்ட். கிறிஸ்துமஸ்க்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிஃப்ட் ரொம்ப ஈஸியா புரியும். கிஃப்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. கிஃப்ட்ல பாத்தீங்கன்னா யாரா பணம் செலுத்தி கிஃப்ட் பெற்றிருக்கீங்களா? அப்படியா இருக்கீங்களா? பணம் செலுத்தி கிஃப்ட் பெற்றிருக்கீங்களா? ஏன் அப்படி செலுத்தி பெற்றா அது கிஃப்ட் கிடையாது இல்லையா? ஆனா பாருங்க, ஆண்டவர் மூன்றாவதாக he sent a precious gift to the world. His name is Jesus. தேவன் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஈவாகிய இயேசுவை கிஃப்டா கொடுத்தார். அதை குறித்து பவுல் சொல்றார் பாருங்க, 2 கொரிந்தியர்ல 9:15 சீக்கிரம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக எதை வச்சு சொல்றாரு? கிறிஸ்து என்கிற ஒருவரை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்ட ஒரு நாளிலே மனித குலத்துக்காக ஈவாக அனுப்பினார். நல்லா கவனிங்க. இந்த நம்ம நினைக்கிற ஆசையில கிஃப்ட் வந்து கொடுத்தவனா அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப சீப். நம்ம கடையில பார்க்க அந்த கிஃப்ட் பத்தி நான் பேசல. இட் இஸ் a precious gift. இந்த கிஃப்ட்டுக்கு ஈடா எந்த மனுஷனும் பணம் கொடுக்க முடியாது, எந்த விலைக்கிரயமோ செலுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் அதனுடைய விலைக்கிரயத்தை அவரே செலுத்தி முடித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பணத்தை கொடுத்து வாங்க முடியாது ரட்சிப்பை, எதை குறித்து வாங்க முடியாது. ஏன்னா it is a precious gift. அவர் மனிதனுக்காக இந்த உலகத்துக்காக இயேசுவை கொடுத்தது மிகப்பெரிய விலை ஏற பெற்ற பொக்கிஷம். அது ஈவு. அதனால தான் எபேசியர் சீக்கிரம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 6-9 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 6-9. நம்முடைய இயேசுவின் சொல்லின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 2 கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடனே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவருடைய கூட உட்கார செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட
ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. இது உங்களால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. எது ஈவுன்றது? ரட்சிப்பு. நல்லா கவனிங்க. சால்வேஷன், ரட்சிப்பு. அப்போ இந்த கிறிஸ்துமஸ் தினம் தேவனுடைய ரட்சிப்பை குறிக்கிறது. இந்த ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஈவு. நல்லா கவனிங்க. ஏன் இது ஈவு தெரியுங்களா? இந்த பார்சல்ல வெறும், நல்லா கவனிங்க, ஒரு பார்சலை பார்க்கும்போது எத்தனை பேர் திறந்து பார்ப்பீங்க? கிஃப்ட் யார்? கரெக்டா சொன்னாங்க. எல்லாருமே திறந்து தான் பார்ப்போம் இல்லைங்களா? அதுதான். நல்லா கவனிங்க. கிறிஸ்துமஸ் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஐயா நீங்க பாட்டுக்கு ஒரு கிறிஸ்துமஸ்க்கு இயேசு பிறந்தார் சொல்றீங்க. என் வாழ்க்கையில கடன் இருக்குது, என் தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய நோய் இருக்குது, எதிர்ப்பு இருக்குது, நான் தொழிலில் முன்னேற முடியல, என் வாழ்க்கை மேல போக மாட்டேங்குது, இயேசு பிறந்தார் இதெல்லாம் சொல்றீங்க. வேற எதுவும் காரியம் வாழ்க்கையை மாற்றும்படியாய், என்னுடைய சூழ்நிலையை மாற்றும்படியாய் எதுவுமே இல்லையே அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த காலங்களை கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசுகிறார். இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? ரட்சிப்பு என்ற வார்த்தை பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து சுகம், எதிரிலிருந்து விடுதலை, தேவ கோபத்திலிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை, பாவத்தை சோதனையை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய பலன், பிசாசின் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை. அது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முழுமை அடைய செய்கிறது தான் ரட்சிப்பு. கிரீக் வேர்ட் ஜோசோ என்கிற வேர்ட்ல இருந்து வருகிறது. இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தையை சபைக்கு பாவ மன்னிப்போடு நல்லா கவனிங்க அப்படி நிறுத்திட்டான் பிசாசு. ஏன்னா மற்ற டைரக்டர் சபை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனை முந்தினாக்கிடுவாங்க. அதனால பாவ மன்னிப்போடு கூட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டான். அதனால பவுல் எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார் அப்படின்றாரு. நல்லா கவனிங்க. பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, ஒரு காயின்ல எப்படி ஹெட் அண்ட் டெயில் இருக்குதோ அதே மாதிரி தான் இயேசுவுக்குள்ள இத்தனை கிஃப்ட வச்சிட்டு இந்த கிஃப்ட பேக்கா மனுஷனுக்கு கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சுகம், சுகம். ஏசாயா 53 நேரம் இல்ல சொல்றேன் பாருங்க. தேவன் பழைய பாட்டிலேயே ஜனங்களை 107 சங்கீத வாசித்து பாருங்க. அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட செய்தார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அவருடைய கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவரும் இருந்ததில்லை. எப்போ அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டவர்களாய் வெளியே ஸ்டெப் அவுட் கதை கொண்டு வரும்போது இந்த ரட்சிப்பு என்ன செய்யும் அப்படின்றத பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிழலாய் வைத்தார். ஏன்னா இயேசு என்கிற ரட்சகர் வரும்போது, அவர் மனிதரை ரட்சிக்கும் போது, அவருடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சகர் வரும்போது அந்த ரட்சிப்பிலே அவருடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அவர் வாழ்க்கையில சுகம். ஏசாயா 83 வாசிங்க. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24 வாசித்து பாத்தீங்கன்னா, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் திரும்ப பேதுரு சொல்றார். சுகம். அப்படி வாழ்க்கையில, மனுஷனுடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க. எனக்கு நேரம் இல்ல, நிறைய வசனத்தை சொல்ல முடியும், நிறைய வார்த்தையை சொல்ல முடியும். இது எல்லாத்தையும் வச்சு இயேசு என்பதுக்குள்ள பேக் பண்ணி மனுஷங்கிட்ட கொடுத்துட்டாரு. நிறைய பேர் சரியா ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற சரியா பார்க்காம இருக்கணும். That is a secret of the church. அவர் யோவான் 3:14 தேவன் தமது ஒரே குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டுப்போக நித்தியத்தை அடையும்படிக்கு அவர் தந்த இவ்வளவு உலகத்தை அன்பு கூர்ந்தார். ஒரே குமாரனை தந்தருளி இவ்வளவு உலகத்தை. நான் சொல்றேன், எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஐயா, நான் ஒண்ணு நல்லா கவனிங்க. அதான் சொல்றேன், எனக்கு தேவை கடன் வந்து எனக்கு விடுதலை தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆண்டவர் கடன்ல இருந்து ஆண்டவரே நான் கடன் இருந்து வேதனைப்படுகிறேன், என்னை தூக்கி எடுக்க கொஞ்சம் பணம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே நான் வியாதியில் இருக்கிறேன், என் வாழ்க்கை தோல்வியில் இருக்கிறது, என் வாழ்க்கையில சில பாவத்தை ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி தேவை, யாராவது எனக்கு உதவி செய்வா? கிறிஸ்துமஸ் என்று சொல்லி எனக்கு தெரியும், இதெல்லாம் என் குடும்பத்துக்கு
உங்களுக்கும் எனக்கும் என் தனிப்பட்ட வாழ்க்கையில சில காரியங்கள் உதவி தேவை. யார் அதை செய்வா? அவர் இதெல்லாம் போட்டுக்கலாம், கொஞ்சம் பணத்தை, கொஞ்சம் சுகத்தை, எதையுமே போடல. இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துமஸ் தினத்துல இயேசு என்ற ஒருவரை கிஃப்ட் அனுப்பிச்சாரு. அந்த கிஃப்ட்டுக்குள்ள இத்தனையும் அடங்கி இருக்கு. எதை விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் சொல்றாரு. எப்படிங்க? வசனத்தோட சொல்ற. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அந்த வார்த்தை அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்க. அவரோடு கூட சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அவரோடு கூட, இயேசுவோடு கூட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவோடு கூட. பிரைஸ் தி லார்ட். அப்பா ஷப்தனின் யாராத்தா ஷதா. எல்லா இருதயத்தின் எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து ஆவியானவர் மனக்கண்களை திறக்க விரும்புகிற அந்த காலத்தில் ஹalleluya. அப்போ அந்த இயேசுங்கிற gift மனுஷனுக்குள்ள வரும்போது நல்லா கவனிங்க, இந்த giftக்குள்ள உள்ள ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வச்சிட்டு தான் ஆண்டவராகிய இயேசுவை கொடுத்தார். அதனால தான் சொல்றேன், இது மிகப்பெரிய நன்மை. ஹalleluya. சொல்றாரு பாருங்க, அவரோடு கூட. வாசிங்க. அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? சொல்லுங்க மாட்டேன். எல்லாவற்றையும் 1 2 அப்படி லிஸ்ட் போடல. சொல்லுங்க மாட்டேன். எல்லாவற்றையும். நல்லா சொல்லுங்க, பயப்படுங்க. எல்லாவற்றையும். எஸ், மற்ற எல்லாவற்றையும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சுகத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி? சொந்த குமாரனாகிய இயேசுவை அனுப்பினவர் நமக்கு சுகத்தை கொடாமல் இருப்பது எப்படி? நம்முடைய வறுமை தரித்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வராமல் இருப்பது எப்படி? உங்களுடைய வாழ்க்கையை பாவத்திலிருந்து விடுதலை கொடாமல் இருப்பது எப்படி? உங்களுடைய பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, பரிசுத்தத்தை கொடாமல் இருப்பது எப்படி? உங்க வாழ்க்கையில விடுதலை கொடாமல் இருப்பது எப்படி? ரொம்ப அருமையா சொல்றாரு. அப்போ இயேசுங்கிற கிஃப்ட் பேக் அமைச்சிட்டு என்ன பண்ணாருன்னா, மனுஷனுக்கு எத்தனை தேவை இருக்குதோ கரங்களை தட்டுங்க பாப்போம், அத்தனையும் அவருக்குள்ள வச்சிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நான் சொல்றேன், இது மிகப்பெரிய gift இந்த கிறிஸ்துமஸ். ஹalleluya. மிகப்பெரிய gift மனுஷனுக்கு. ஏன்னா மனுஷன் இந்த உலகத்திலே அவருடைய வாழ்க்கை வாழும்படியாய் அவனுக்கு தேவைப்படுகிற அத்தனையும் இயேசுக்குள்ள வச்சிட்டு மனுஷனுக்குள்ள அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பவுல் சொன்னார், 1 கொரிந்தியர் 1:35 வாசிங்க. அவராலே தேவனால் நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப இயேசுக்குள்ள பரிசுத்தம் இருக்குது, மீட்பு இருக்குது, ஞானம் இருக்குது. திரும்ப கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, அறிவு, ஞானம், பொக்கிஷம் இவையெல்லாம் வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம். அவருடைய ஞானம், அறிவு என்பதாகிய 2:3 பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள்ள இருக்குது. பாருங்க, இந்த gift பேக் எப்படி தெரியுங்களா? உள்ள எல்லாத்தையும் வச்சு ஒரே பாட்டு அமைச்சாரு. எத்தனை பேர் இந்த gift கிறிஸ்துமஸ்க்காக நன்றி சொல்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தீர்வும் இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆவியானவர் உதவி செய்வாராக. நாலாவதாக நான் சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். 4வது காரியத்துக்காக லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. 30-32 வாசிங்க. சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆளுநரை காத்துகிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அப்படி நிறுத்துகிறது. இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறவனாய் இருந்தான். 30ஆம் வசனத்துல 32 வாசிங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சியத்தை என் கண்கள் என்ன செய்தது? அந்த வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த 4th பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்ற பாருங்க. 1 கொரிந்தியர் 2:7 எனக்கு நேரம் இல்ல, நீங்க வீட்டுல சென்று வாசிங்க. பவுல் சொல்றாரு பாருங்க, ஏசி 64 நாளை கோட் பண்ணி சொல்றாரு, அவரிடத்துல அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணியவர்களை காணவங்களை எங்களுக்கோ தேவன் அதை வெளிப்படுத்தினார். நல்லா கவனிங்க, எதை சொல்றா தெரியுமா? அவர் ரட்சிப்புக்குள்ள மனுஷனுக்கு வைத்திருந்த அத்தனை காரியமும் மனுஷனுடைய இருதயத்திலேயே தோன்றலையா. இயேசு அம்சாமி தெரியும், இயேசுக்குள்ள இத்தனை பேக்கேஜ் சிம்பிளா பண்ணிட்டாரு, யாருமே எதிர்பார்க்கல. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது,
அவன் மனுஷனுடைய இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்வான் தெரியவே தெரியாதான். லிட்டரலா அந்த வசனம் ரட்சிப்பை குறித்துதான். ரட்சகர் வரும்போது ரட்சிப்புல என்ன நடக்கிறது என்பதுதான் ஆயத்தம் பண்ணினவரை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் என்ன செய்யல தோன்றவில்லை. கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நான்காவது காரியம் பாருங்க. நான்காவது காரியம் சிமியோன் இயேசு கிறிஸ்து மேசியா ஆறுதல் வர இவர் வருவார் என்று சொல்லி காத்திருந்த ஒருவன் ஆண்டவர் சொல்றாரு, அவரை நீ காண்பதற்கு முன்பாக மரணம் அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறான் அந்த வாக்குத்தத்தத்துக்காக. இப்போது இந்த வாக்குத்தத்தமாக இயேசுவை பார்ப்பேன் என்று காத்துக் கொண்டிருக்கும் போது இயேசு வருகிறார். அவரை வாங்கி கொண்டு அவரை ஆசீர்வதித்துதான், உடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணினதையும் புறஜாதிகளுக்கு ஒளியா இருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நான்காவது சொல்கிறேன், இந்த கிறிஸ்துமஸ் தினம் இத்தனை வருஷமாய் எதற்கெல்லாம் காத்து கொண்டிருக்கிறீர்களோ இதை காண போகிற நாள் இது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Praise the Lord. It is going to be a manifestation. அதாவது மேனிஃபெஸ்டேஷன் ஆக போகுது. நல்லா கவனிங்க. காத்து கொண்டே இருந்தான் ஆறுதல் வர, மேசியாக்காக காத்து கொண்டிருந்தான். இப்போது கையிலேயே அவரை தூக்கி வைத்து கண்டான். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தம் கொடுத்தாரியா, ஒண்ணு கூட பார்க்க முடியல. அப்படி என்று சொல்லுகிற பிரியமானவர்களே, இந்த காலங்களை ஆவியானவர்களோடு கூட பேசுகிறார். இந்த கிறிஸ்துமஸ் தினம் எதற்கெல்லாம் நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்களோ, எதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, அது சுகமா இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களா இருக்கலாம், ஊழியத்தின் வளர்ச்சியா இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தின் பெருக்கமா இருக்கலாம், உங்களுடைய உயர்வான வேலையா இருக்கலாம், உங்களுடைய ப்ரமோஷனா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் வருஷங்கள் எடுத்திருக்கலாம். ஆனா நான் சொல்கிறேன், இந்த கிறிஸ்துமஸ் தினம் எதற்கெல்லாம் நீங்கள் விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசம் தான் வாழ்க்கையின் மைய பகுதி, சூழ்நிலையை மாற்ற பகுதி விசுவாசம். எதை விசுவாசிக்கிறீங்க? தேவனால் பிறப்பதால் உலகத்தை ஜெயிக்கும். உடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க இந்த காலங்களில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உடைய சூழ்நிலையை மாற்றுகிற அந்த விசுவாசம் அவர் பேரிலே வைத்திருப்பேன் சொன்னார். அவருக்காக காத்திருக்கிற வாழ்க்கை. இந்த காலங்களில் கர்த்தர் சொல்லிக்கலாம், உனக்கு வீடு கட்ட போற, உனக்கு சுகத்தை கொடுக்க போற, பிள்ளை இல்லாம இருந்திருப்பீங்க, பிள்ளை கொடுக்க போற. ஐயா, நான் காத்திருந்து சோர்ந்துட்டேன். இந்த கிறிஸ்துமஸ் தினங்களா எதெல்லாம் உனக்கு சொன்னாரோ அதை எல்லாம் சொல்லி கண்ணால பார்க்க போறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உடைய தொழில்களை உயர்வு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிள்ளை இல்லாம இருந்தா பிள்ளையை பார்க்க போறீங்க. உடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பார்க்க போறீங்க. காத்திருந்ததை பெற்றுக்கொள்கிற ஒரு நாள் கிறிஸ்துமஸ். அப்படியே நாம் எங்களுக்கு மாற்றிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 4 காரியங்களை சொன்னேன். Thank you Holy Spirit. Hallelujah. முதலாவதாக நன்மையான தேவனிடத்தில் இறங்கி வந்த அந்த நன்மை தான் இயேசு. நன்மையிலேயே பெரிய நன்மை இயேசு. முதலாவது சொன்னேன், கிறிஸ்துமஸ் என்ன அப்படின்னா, தேவன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து மனிதனாய் அவதரித்த ஒரு நாள் தான் கிறிஸ்துமஸ். அப்போ எதற்காக அவர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு மனுஷனாகவே மாறினார்னா, ஏதோ வந்து கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு அவரோட போடலாம் அல்ல, அவனாகவே உங்களுக்காகவே, நீங்க கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்காகவே உங்களாக மாறினார். உங்களில் ஒருவராக மாறின தினம் தான் கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் தினம் உங்களாகவே மாற்றப்பட்டார். ஏன் தெரியுங்களா? உங்கள் ஜீவன் கசப்பாக்கப்பட்ட உங்களுடைய ஜீவன், கசப்பாக்கப்பட்ட உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, கசப்பான உங்களுடைய அனுபவங்கள் கர்த்தர் இந்த காலவேளையை மாற்றும்படியாக, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் இந்த காலவேளையை மாற்றும்படியாக, கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாற்றும்படியாக. ஓ thank you Holy Spirit. hallelujah 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 thank you Lord. இரண்டாவதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்திலிருந்து மாத்திரமல்ல, பிசிக்கலாகவும் அந்த ரட்சகர் நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறார். இத்தனை வருஷங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பா இருந்த அந்த கர்த்தர். Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. மூன்றாவதாக வேதத்துல பார்த்தோம், ரட்சிப்பு என்கிறது தேவன் ஈவாய் கொடுத்தார். அப்படியே எழுந்துருங்க. ஈவாய் கொடுத்தார். ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஈவாய் கொடுத்தார். அந்த ஈவுக்குள்ள உங்கள் வாழ்க்கைக்கு எத்தனை தேவையோ அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கிறிஸ்து என்கிற கிறிஸ்துமஸ்
அவர் இயேசுவை கிஃப்டா எல்லா மனிதருக்கும் கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாள் இந்த இயேசு உங்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டார். அந்த பரிசை கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, அங்கு சுகம் உண்டு, அங்கு விடுதலை உண்டு, அங்கு கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு, கர்த்தருடைய ஆரோக்கியம் உண்டு. தேவனுடைய அத்தனை காரியத்தையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வெற்றிகரமான இந்த வாழ்க்கையிலே மறுமையை மாத்திரமல்ல இன்மையை வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியா இருக்கும்படியாய் பரிசுத்தம் பாதுகாப்பு எல்லாம் அவருக்குள்ள வைத்திருந்தார். நான்காவதாக காத்திருந்த சிமியோன் பெற்றுக்கொண்ட கண்களினாலே காண்கிற ஒரு நாள் தான் கிறிஸ்துமஸ். பிரியமானவர்களே, எதெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணி விசுவாசத்தோடு காத்து கொண்டிருந்தீங்களோ அதை எல்லாவற்றையும் பெறுகிற ஒரு நாள். கர்த்தர் தாமே இந்த நாட்களை உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. அப்படிப்பட்ட இந்த காலவெளிப்புன்னு சொல்ற ஒரு நிமிஷம் ஜெபிக்க வாசிக்க கொடுக்க போறேன். ஆண்டவர் இந்த காலம் என்னோட கூட பேசுகிறார். ஐயா, இந்த கிறிஸ்துமஸை நான் நினைவு கூறுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அம்மா சகோதரிய சகோதரனே, குமாரனையே கொடுத்துட்டேன், அதுக்கு மேல வேற இல்ல. என்னுடைய சொந்த குமாரனே கொடுத்து அதுக்கு மேல இல்ல. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் கொஞ்சம் பாருங்க. இந்த கிறிஸ்துமஸ் அவரே கொடுத்துட்டேன், இந்த கொடுக்க மாட்டாரா என் வாழ்க்கையில? எந்தெந்த காரியங்களை நடக்க வேணும்னு யோசிக்கிறீங்களோ குமாரனை கொடுத்தவன் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதுக்கு எப்போது சொல்றோம். அப்படியே கண்கள் வைத்து நான் ஜெபிக்க போறேன். Thank you Holy Spirit. பயப்படாதீங்க. கர்த்தருடைய கரங்களை பிடிப்பா, கர்த்தருடைய கரங்களை பிடிக்கிறார். அன்பின் தகப்பனே, உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரங்களுக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த காலத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ இந்த கிறிஸ்துமஸ் ஹalleluya உண்மையாகவே கசப்பான ஒரு அனுபவம் அவருடைய ஜீவியங்கள் கர்த்தாவே. ஓ பாபா அவருடைய குடும்பங்கள் கர்த்தாவே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே ஒரு மனமகிழ்ச்சி நாளாய் மாறட்டும்பா, மகிழ்ச்சி நாளாய் மாறட்டும், உங்களுடைய ஜனம் களி கூறுகிற நாளாய் மாறட்டும். அப்பா, நீர் அவருடைய பாதுகாப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த வெளியேற பெற்ற இயேசு என்கிற வைத்துக் கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, உன்னுடைய ஜனங்கள் விசுவாசத்தோடு கூட எத்தனை வாக்குத்தத்தத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனையும் இந்த நாட்களிலே திருமண வாழ்க்கையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், வீடு கட்டுகிறதா இருக்கலாம், ஊழிய வரங்களை பெறுவதா இருக்கலாம், இதற்கெல்லாம் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ ஓ இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே அவரை கண்கூடாய் காட்டுகிறதாவே, கண்கூடாய் காணும்படி ஆசீர்வதிக்கிறேன். ஊழியை பாஸ்டரை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. நாமத்தை தொடர்ந்து மையப்படுத்தும் போது ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.